தமிழ் பள்ளி மாணவர்களிடையே அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் STEM குறித்த ஆர்வத்தையும் ஆராய்ச்சி மனப்பான்மையையும் வளர்க்கும் நோக்கில் நடத்தப்பட்ட Who Wants to be a Scientist 2026 தேசிய அளவிலான போட்டியின் மாபெரும் இறுதி சுற்று UKM பல்கலைக்கழகத்தில் உற்சாகமான சூழலில் நடைபெற்றது. UKM இந்திய மாணவர் பிரதிநிதித்துவ சபை மற்றும் வணக்க மலேசியா இணைந்து 4வது ஆண்டாக நடத்திய இப்போட்டியில் நாடு முழுவதிலும் உள்ள தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று தங்களது அறிவியல் அறிவு, படைப்பாற்றல் மற்றும் சிந்தனை திறனை வெளிப்படுத்தினர். கடுமையான போட்டிகளுக்கு பிறகு 90 மாணவர்கள் அரையிறுதிக்கு தகுதி பெற்று சான்றிதழ்கள் மற்றும் வெற்றி கிண்ணங்களால் கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பேராசிரியர் டாக்டர் ரவிச்சந்திரன் மாணிக்கம், பேராசிரியர் டாக்டர் முகமது ரஹீம் கமாலுதீன், இணை பேராசிரியர் டாக்டர் இளங்கோவன் சுந்தரராஜன், டாக்டர் மகாலட்சுமி அர்ஜுனன் உள்ளிட்ட கல்வியாளர்களுடன் வணக்கம் மலேசியா நிர்வாக இயக்குனர் தியாகராஜன் முத்துசாமி மற்றும் பல்வேறு கல்வி அறிவியல் துறை பிரமுகர்களும் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவித்தனர். நிகழ்ச்சியை வணக்க மலேசியா செய்தி பிரிவு தலைவர் வேதகுமாரி வெங்கடேசன் தொகுத்து வழங்கிய நிலையில் விறுவிறுப்பான இறுதி சுற்றை பேராசிரியர் டாக்டர் முகமது ரஹீம் கமாலுதீன் மற்றும் டாக்டர் மகாலட்சுமியும் இணைந்து நெறிப்படுத்தினர். மாணவர்களின் அறிவியல் அறிவுடன் பகுத்தறிவு, தன்னம்பிக்கை மற்றும் மேடை பேச்சு திறனையும் சோதிக்கும் வகையில் இறுதி சுற்று அமைந்தது. Who Want to be the Scientist 2026 நான் அஃபிஷியேட் பண்ணேன். ஐ பார்ட்டிசிபேட்டட் இந்த ஈவெண்ட். பட் இட்ஸ் ரியலி நைஸ் டு சி எப்படி 850 குழந்தைகளை வந்து தமிழ் ஸ்கூல் சில்ட்ரனை ட்ரெயின் பண்ணி இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ரெகக்னிஷன் கொடுத்து அதில் இருந்த செகண்ட் ஃபைனல் ரவுண்டில் நான் அந்த நடத்துகிற முறையே ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறது பார்க்குறப்பே ரொம்ப ஆர்வமாக இருந்தது. எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, நல்லா ஆன்சர் பண்ணாங்க. அவங்களோட கான்ஃபிடென்ஸு, அவங்களோட ஆன்சர் பண்ணுறது, யோசித்து ஒரு 30 செகண்ட்ஸில் ஆன்சர் கொடுக்குறது எல்லாமே ரொம்ப தெளிவாக இருந்தது. தே ஷுட் பி யூஸ் டு மோட்டிவேட் த அதர். அவங்கள வச்சுட்டு மற்ற ஸ்டூடெண்ட்டில் மோட்டிவேட் பண்ணலாம். தே கேன் பி த அம்பாசிடர் ஃபார் STEM, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் சொசைட்டி. எல்லாமே ஈஸி ஜாப் போயிடுறாங்க. பட் சயின்ஸ் இஸ் ஆக்சுவலி த ஃபண்டமெண்டல். அறிவியல் ரீதியாக நமக்கு வந்திருக்கின்ற தொழில்நுட்பங்கள் தான் நம்மளை இன்று பார்த்திங்கனாக்கா நம்மளை ஆட்படைக்கின்றது. பல்வேறு துறைகளில் நம்மளுடைய இந்திய மாணவர்களும் இதில் சிறந்து விளங்கி நமக்கும் சரி நம்முடைய சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இது ஒரு முதற்கட்டமாக இந்த ஆரம்பப்பள்ளி மாணவர்களுக்கான இந்த போட்டியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். முதன்முறையாக வணக்க மலேசியா இந்த இயக்கங்களோடு சேர்ந்து இந்த முறை பங்கெடுத்திருக்கின்றது. வணக்க மலேசியா எப்பொழுதுமே இந்த தனித்திறன், நம்முடைய இந்திய மாணவர்களுடைய படைப்பாற்றல் இது போன்றவற்றுக்கு எப்பொழுதுமே முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றது. ஆக நம்முடைய திறன் மலேசியாவில் மட்டுமல்ல உலகளவுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வணக்க மலேசியா இது போன்ற போட்டிகளை ஏற்பாடு செய்து வருகின்றது. அதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து தரப்புக்கும் இந்த வேளையில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதி சுற்றில் கெடா மாநிலம் ஆறுமுகம் பிள்ளை தமிழ் பள்ளியைச் சேர்ந்த அக்ஷயா மகாதேவன் சாம்பியன் பட்டத்தை வென்று 2500 ரிங்கிட் ரொக்க பரிசை தட்டிச் சென்றார். ஸ்லாங்கூர் RRI தமிழ் பள்ளியைச் சேர்ந்த சுதர்ஷன் புஷ்பராஜா 2ஆம் இடத்தையும், ஜொஹோர் மாசாய் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த திலாஷன் பிரபாகரன் 3ஆம் இடத்தையும் கைப்பற்றினர். 4வது இடத்தை பினாங்கு லாடாங் அல்மா தமிழ் பள்ளியைச் சேர்ந்த கார்த்திகேயன் பார்த்திபன் பெற்றார். 5வது இடத்தை ஸ்லாங்கூர் தாமன் சந்தோசா தமிழ் பள்ளியைச் சேர்ந்த ஷவீந்திரன் பாலசரவணன் வென்றார்.
இதனுடன் அறிவியல் அறிவுடன் சிறந்த மேடை ஆளுமை மற்றும் விளக்கத்திறனை வெளிப்படுத்திய மாணவரை கௌரவிக்கும் வகையில் வணக்கம் மலேசியா வழங்கிய யங் சயின்ஸ் அம்பாசிடர் அவார்ட் வெற்றியாளருக்கு வெற்றி கிண்ணத்துடன் 1000 ரிங்கிட் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது. அந்த செமிஃபைனல்ஸ் வந்து 1 ஹவர் 5 நிமிஷத்தில் வந்து 2 பேப்பர் செஞ்சு முடிக்க சொன்னாங்க. ஆனால் அந்த 2 பேப்பர்லேருந்து ஒரு எஸ்ஸே இருந்துச்சு. அதனால் எனக்கு கொஞ்சம் முடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் எப்படியோ முடிச்சிட்டேன். அப்புறம் வந்து முடிச்சு இந்த ஃபைனல்ஸ்க்கு வந்து கேள்வி கேட்டாங்க. ஆனால் அந்த கேள்வி வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நான் வந்து என்னோட அம்மாவும் அப்பாவுக்கு ஒன்று தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா அவங்க தான் எனக்கு ட்ரெயின் பண்ணாங்க. நான் வந்து எனக்கு என்னோட நேபர் வந்து ஒரு அண்ணன் சொல்லி கொடுப்பாரு எனக்கு மேத்ஸும் சயின்ஸும். அவரும் தான் என்னை ட்ரெயின் பண்ணார். அப்புறம் அவருக்கும் தேங்க்யூ சொல்கிறேன். அப்புறம் என்னோட எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நன்றி சொல்கிறேன். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்க வந்து சாம்பியன் எடுத்தது. ஆக்சுவலி நாங்கள் இதை எதிர்பார்க்கல. அப்புறம் இன்னொன்று என்னென்னா இவங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து இந்த இதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ வந்து அவங்க ஸ்டாண்டர்ட் 4 தான். ஸோ இந்த வாட்டி அவங்களே வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணணுமா, நான் ட்ரெயின் பண்ணணுமான்னு ஆக்சுவலி இவங்க வந்து இந்த டைமில் வந்து அவங்களுக்கு இன்னும் நிறையா போட்டி இருந்துச்சு. ஸோ நான் நினச்சேன் எப்படி செய்ய போகிறாங்கன்னு. ஆனால் சாம்பியன் எடுப்பாங்க நான் எதிர்பார்க்கல. இந்த டைமில் வந்துட்டு இதை ஆர்கனைஸ் பண்ண ப்ரோஃப் ரஹீம், அப்புறம் டாக்டர் மஹா அவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து நன்றியை தெரிவித்துக்கிறோம். ஏன்னா இவங்க இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண மூலிமா நிறைய கெயின் பண்ணாங்க. ஆக்சுவலி நான் அந்த கொஷனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக லைக் ரொம்ப ஹார்ட்டாக இருந்துச்சு. ஈவன் அந்த ஃபைனலிஸ்ட் கேட்குறப்ப அதில் மோஸ்ட் ஆஃப் த கொஷன் எனக்கு தெரியல. அதுவும் 5 ஃபைனலிஸ்டில் ஒரே ஒரு கேர்ள். ஸோ அப்போயே எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஒரு கேர்ளாக இருக்காங்களே நடுவில், அவங்களால செய்ய முடியுமான்னு. ஆனால் அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க எங்களோட. ஒரு போட்டியை தாண்டி தமிழ் பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் மீதான ஆர்வத்தை விதைத்து ஆராய்ச்சி மனப்பான்மையை வளர்த்து தன்னம்பிக்கையுடன் மேடையில் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தும் திறனை உருவாக்கும் தேசிய ஸ்டாம் இயக்கமாக ஹூ வாண்ட்ஸ் டு பி a scientist தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. கல்வியாளர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் சமூக அமைப்புகளை ஒரே மேடையில் இணைத்த இந்த முயற்சி தமிழ் பள்ளி மாணவர்களின் திறமைக்கு மேலும் ஒரு தேசிய அங்கீகாரமாக அமைந்தது. நான் வந்து இந்த வணக்கம் மலேசியா ஸ்பெஷல் அவார்ட் செக்மெண்ட்லேருந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி I won 1,000 ringgit and I am really happy. But then the experience was really good. At first they revealed one picture of Abdul Kalam, but then I thought I would have that one. But then they went and put the Kulugu Situ, but then I got number 4, which is M.S. Swaminathan, the father of the Green Revolution. But then I also could talk about him because I practiced yesterday. 4வது ஆண்டை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ள ஹூ வாண்ட்ஸ் டு பி a scientist போட்டி வெற்றியாளர்களை மட்டும் உருவாக்கும் மேடையாக அல்லாமல் நாளைய விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்கும் அறிவியல் இயக்கமாக தனது பயணத்தை தொடர்கிறது. இந்த ஆண்டு நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு ஊக்கமாக அமைந்த இந்த போட்டி அடுத்த ஆண்டில் இன்னும் அதிகமான தமிழ் பள்ளி மாணவர்களை அறிவியல் உலகை நோக்கி வழிநடத்தும் என்ற நம்பிக்கையுடன் நிறைவு பெற்றது. A lot of business owners, they have a business plan, but they don't have a business strategy. Some people think negotiation skills is a complicated story. Not really. Branding is not something that what people see, but what people remember. And this is something extremely important in businesses today. Join our program because we're going to make your life amazing. I promise you, you'll get all and much more.